வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு என் வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு நான் எப்படியெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்க? வாழ்க வளமுடன். அன்பு குழந்தை, இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்குது, லைட் ஆனில் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கும். உடனே ஃபேனை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நெகட்டிவ் வார்த்தை தானே தொடங்குகிறோம். அதற்கு மாறா பவர் சேவ் பண்ணலாம், பவர் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேனை ஆஃப் பண்ணுங்க. அப்போ அது பாசிட்டிவான வார்த்தையாக மாறிடும். இப்போ உங்கள் வீட்டில் அரிசி இல்லை, சில நேரத்தில் தயிர் இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவீங்க? அரிசி வாங்கணும், தயிர் வாங்கணும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்திட்டு வர்றது நல்லது. இல்லை என்ற வார்த்தை வீட்டில் பயன்படுத்த வேண்டாம். அடுத்தது, இந்த வீட்டுக்கு முன்னால் நோ பார்க்கிங் அப்படிங்கிற ஏதாவது போர்டு இருந்தால் முதலாவதாக அதை உடனடியாக அகற்றிடணும் குழந்தை. ஏன்னா நீ 108 தடவை அந்த நோ பார்க்கிங் நோங்கிற வார்த்தையை பார்த்துட்டே வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையிலேருந்து இல்லாமல் போயிடும். அதனால் உடனடியாக இந்த நோ பார்க்கிங் போர்டை அப்புறப்படுத்திக்கோங்க. அப்புறம் வீட்டில் இந்த டிவி பார்க்குற பழக்கம் இருந்ததுன்னா நல்ல சுபமான நிகழ்வு மட்டும் தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ ஒரு கல்யாணம் ஒரு வீட்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவங்க ஒரு நாடகம் பார்த்துட்ருக்குறாங்க. அதில் கல்யாணம் நிற்கிற மாதிரி ஏதோ ஒரு காட்சி தொடர்ச்சியாக 120 தடவை பார்த்தாங்கன்னா அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய அந்த சுபகாரியமும் நின்று போயிடும், திருமணமே நின்று போயிடும். எதை தொடர்ச்சியாக நீ உள்ளே வாங்கிட்டே இருக்கியோ அது நிச்சயமாக உறுதியாக வாழ்க்கையில் நடந்துடும். வெளியிருந்து 108 தடவை ஒரு விஷயத்தை நீ உள்வாங்கிட்டீன்னா அது சிறிய அளவில் நடக்கும். 1008 தடவை வாங்கினா அதை விட அதிக அளவில் நடக்கும். இப்போ 10,008 தடவை 1,08 முறை ஒரு விஷயத்தை நீ உள் வாங்கிறது அது பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் நடந்துடும். அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். அப்போ உனக்கு என்ன வேணுமோ, நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே நீ என்ன செய்யணும்? உள்வாங்கிட்டே வரணும். இதெல்லாம் அப்படியே செய்ய செய்ய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். அடுத்தது நம்ம நல்ல பாசிட்டிவ் லெட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் உதாரணமாக நல்ல பாசிட்டிவான ஒரு வார்த்தை இருக்கிற பொருளாக வாங்குங்க. இப்போ நோன்னு ஒரு பொருளில் ஒரு எழுத்து இருக்குதுன்னு வைங்களேன், அதை நம்ம என்ன பண்ணலாம்? அதையே தவிர்த்துக்கலாம். இப்போ கூட அந்த நோக்கியோன்னு சொல்லி ஒரு ஃபோன், அது நோன்னு சொல்லி அந்த கம்பெனியே இல்லாமையே போயிடுச்சு. கவனிச்சிங்கன்னா தெரியும். நானோ கார் நோன்னு சொல்லி அந்த கார் ஒன்றும் பெருசாக வராமல் சொல்லணும் போயிடுச்சு. நம்ம எந்த வார்த்தையை அதிகம் சொல்கிறோமோ அது நிச்சயமாக உறுதியாக நம்ம வாழ்க்கையில் நடந்தே தான் தீரும். அப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளையுமே நல்ல பாசிட்டிவான லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நாங்கள் இப்போ ராமராஜ் காட்டனில் தான் சட்டை போட்டிருக்கேன். ஏன்னா அதில் ஒரு ஓஎன் வருதா? நல்ல பாசிட்டிவ் லெட்டர்ஸ் ஆச்சே. ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், அதில் ஓஎன் வருதா? இந்த மாதிரி பொருள்கள் வாங்கும் பொழுதும் நல்ல வார்த்தையுள்ள பொருள்களாக வாங்குங்க. எப்பொழுதுமே உங்கள் கண்ணில் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அந்த வார்த்தைகள் படும்படியான சூழ்நிலைங்க உருவாக்கிட்டே வாங்க. இதெல்லாம் செய்தால் நன்மையாக இருக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த டிவியில் நிறைய நல்ல நிகழ்வுகள் இதில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நியூஸ் அப்படிங்கிறது 60 to 70% நெகட்டிவான விஷயங்கள் வர்றதை நம்ம அன்பு குழந்தைங்க சொன்னாங்க. ஆகையினால நான் அதிகமாக என் வீட்டில் டிவி கிடையாது. அதனால் நீங்கள் அந்த நியூஸ் அப்படின்றத முழுமையாக தவிர்த்துக்கலாம். காலை பொழுது எந்திரிக்கிறீங்களா, உங்களுக்குன்னு ஒரு வாழ்வு முறை அமைச்சுக்குங்க. திஸ் இஸ் மை ரூல். நான் என் வாழ்க்கை நான் இப்படி தான் வாழ போகிறேன். காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டேன், நல்ல கடவுள் வழிபாடு செஞ்சேன், அல்லது கடவுள் மீது நம்பிக்கையிலேயே பரவாயில்ல, பிரபஞ்சத்தை நம்புங்க. ஏதோ ஒன்றை நம்பி தானே வாழணும் நீங்கள். அப்போ சூரிய உதயத்தை பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து அதிகப்படியான நேர்மறையான வார்த்தைகளை இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும். இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு இருக்குது. இந்த ஒரு வீடியோ பார்த்தது நான் தொடர்ச்சி உங்களோட பயணிச்சுட்ருக்கேன். வாழ்க வளமுடன்.